வந்து போலி தான் அந்த கடைக்கு ஃபேமஸ். அதனால நான் அந்த கடை பேர் வந்து போலி கடைன்னு தான் நாங்க சொல்றோம். அதை எனக்கு ரொம்ப புதுசா இருக்கு இந்த பலாப்பழ பிரியாணி. இதுக்கு நான் நம்ம ஊர்ல கூட சாப்பிட்டதில்ல நீங்க? இல்லையே. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்ன சேனல் ப்ரோ? ஹாய் மக்களே, இந்தியாவில் அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் ஹோட்டலுக்கு குறையே இல்லை. எங்கே போனாலும் ருசியாக வகை வகையாக வாங்கி சாப்பிடலாம். இங்கே ஒரு ஃபேமஸான ஹோட்டலில் சாப்பிடணுன்னாலே இப்படி ரேஷன் கடையில் நிற்கிற மாதிரி லைனில் நிற்கணுங்க. ஹோட்டலுக்கு வெளியில தான் இவ்வளோ பெரிய லைனுன்னு பார்த்தா டோரை திறந்து உள்ளே போனால் அங்கே இன்னொரு பெரிய லைனே இருக்குது. இவ்வளோ பெரிய லைனில் அரை மணி நேரமாக நின்று உள்ளே போய் நல்லா வெட்டுன்னு வெட்டலான்னு பார்த்தா அதுவும் கிடையாதுங்க. பார்சல் வாங்கி வீட்டுக்கு போய் சாப்பிட்றதுக்காக தான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறாங்க எல்லாருமே. இவ்வளோ நேரம் லைனில் நின்று சாப்பாடு வாங்கி வீட்டில் போய் சாப்பிட்ற அளவுக்கு இந்த ஹோட்டலில் அப்படி என்ன ஸ்பெஷலாக இருக்குது? பெருசாக ஒரு விளம்பரமோ பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக கூட இல்லை. ரொம்பவே சிம்பிளான ஒரு கடை, ஆனால் பயங்கரமான ஒரு கூட்டம், ரொம்பவே கம்மியான ஐட்டம். இந்த லைட் எரியிற போர்டில் பார்க்குறீங்களே, மொத்தமாக அந்த 19 ஐட்டம் தான் இந்த ஹோட்டல்லே விற்கிறாங்க. ஒரு 20-30 வருஷம் முன்னாடி ஸ்நாக்ஸ்ன்னு நீங்கள் யோசிச்சிங்கனாலே பேக்கரிலாம் கிடையாது இப்போ இருக்க மாதிரி. அப்போது ஸ்வீட்டு கடைங்க தான் இருக்கும். அந்த ஸ்வீட்டு கடையில் அதிரசம், பாதுஷா, கஜரா, குலாப் ஜாமுன் அந்த மாதிரி பல இனிப்பு வகைகளும், அது மட்டும் இல்லாமல் முறுக்கு, ஓட்ட வடை, பூந்தி இந்த மாதிரி பல கார வகைகளும் விற்பாங்க. அந்த மாதிரி ஒரு கடை இந்த நாள்லையும் அதுவும் அமெரிக்காவில் இருக்குன்னா உங்களால் நம்பவா முடியுது? ஸ்வீட்டு காரம் போக நெல்லிக்காய் ஊறுக்காய், மாங்காய் ஊறுக்காய், இஞ்சி ஊறுக்கான்னு எல்லா வகையான ஊறுக்காயும் ஃப்ரெஷ்ஷாகவே செஞ்சு அதையும் ஒரு ஃப்ரிட்ஜில் வச்சுருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே நிறைய பேர் தோசை மாவு, இட்லி மாவு வாங்குவாங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் தோசை மாவு, இட்லி மாவு அரைச்சி ரெடிமேடாக வச்சுருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா சட்னி, குலாப் ஜாமுன் அதெல்லாம் கூட ஃப்ரிட்ஜில் வச்சிருக்காங்க. சிக்கன் ஃப்ரை, ஃபிஷ் ஃப்ரை, மட்டன் கிரேவி, சிக்கன் பிரியாணி, மட்டன் கீமா புலாவ், சில்லி சிக்கன், சாம்பார், பன்னீர் கிரேவி, மாங்காய் பச்சடி, வெண்டைக்காய் வறுவல், வெஜ் பிரியாணி, பலாக்காய் பிரியாணி, பூரி, சப்பாத்தி, மசால் வடை, ஆனியன் சமோசா போன்ற பல ஐட்டங்களும் இருக்கு. இந்த மெனுல இருக்க ஒரு ஐட்டமும் சுமார் 200 ரூபாயில இருந்து 800 ரூபாய் வரைக்கும் ஆகலாம். எல்லை மலைச்சாரல் மாதிரி தூவி விற்கிற இந்த அதிர்சத்தோட விலை 400 ரூபாய். சாதாரணமாக நம்ம செய்கிற அதிர்சமும் அதே 400 ரூபாய். இந்த கஜரான்னு ஒன்று இனிப்பா விற்பாங்களே, அது 350 ரூபாய். நீங்க பார்க்குற இந்த பாதாம் அல்வா ஒரு 450 ரூபாய். இந்த பெரிய பாக்ஸ் ஃபுல்லாக இருக்கிற நிறைய ஓட்ட வடை சேர்த்து 1000 ரூபாய். எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற பூந்தி லட்டும் 350 ரூபாய் தான். இந்த பெரிய முறுக்கு டப்பா 400 ரூபாய். இந்த குலாப் ஜாமுன் 350 ரூபாய். ஒரு 20 தோசை சுடலாம் நினைக்கிறேங்க. இந்த தோசை மாவு வெறும் 250 ரூபாய் தான். ப்ரோ, என்ன இதை பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது? ஏதோ துணி கடையில் போய் துணி எடுத்துட்டு வந்த மாதிரி தெரியுது இந்த கவரை பார்த்தா. துணி கடை இல்லை ப்ரோ, சோறு, எல்லாருக்கும் பிடிச்ச சோறு. அப்படி என்ன இருக்கு, கொஞ்சம் எடுத்துக்காம பார்ப்போம். அமெரிக்காவில் அது கிடைக்குமா இது கிடைக்குமான்னு எல்லாமே கேட்பாங்கல்ல, அந்த மாதிரி வந்து இந்தியாவிலேயே கிடைக்கிறதுக்கு கஷ்டமான ஒரு விஷயம் தான் இன்னைக்கு வாங்கின்னு வந்திருக்கோம். அமெரிக்காவில் ஒரு போலி கடைக்கு போயிருக்கோம். போலின்னா என்னப்பா, அந்த நம்ம ஊர்ல அந்த சப்பாத்தில வெள்ளம் அதுதான் அந்த ஸ்வீட்டு மாதிரி ஆயாலாம் சுடுவாங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். போலி கடைனா இதில் போலி மட்டும் இல்லை, ஒரு தெலுங்கு கடை. போலி மட்டும் இல்லாமல் சிக்கன்லேருந்து மட்டன் வரைக்கும், ஸ்வீட்லேருந்து காரம் வரைக்கும் எல்லாமே இருக்குது, சாப்பாடுலேருந்து. ஆனால் வந்து போலி தான் அந்த கடைக்கு ஃபேமஸ். அதனால் நான் அந்த கடை பேர் வந்து போலி கடைன்னு தான் நாங்கள் சொல்கிறோம் அதை பொதுவாக. அதனால் இன்றைக்கி என்னென்ன வாங்கின்னு வந்திருக்கோம்னா பல ஐட்டம் வாங்கின்னு வந்திருக்கோம். எல்லாமே இங்கே இருக்குது. எல்லாமே திறந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கடையை வாங்கிட்டு வந்துருப்பீங்க போல இருக்கு.
கடையில் ஒரு பகுதி தான். நாங்களாம் ஒரே ஒரு பேக் தான் வாங்கிட்டு வந்திருக்கோம். அவன் ஒரு 5 பேக் 6 பேக் வாங்கிட்டு போகிறான் கடையில் வந்து குடும்பத்தோட. வீட்டில் சமைக்கவே மாட்டாங்களா அவங்க? எங்கே அமெரிக்காவில் நம்மளே சமைக்கிறது இல்லை, நம்மளோட சோம்பேறிங்க இன்னும் நிறைய பேர் இருக்காங்களே. ஓகே, குலோப் ஜாமுன், சமோசா, ஆனியன் சமோசா, இன்னொரு ஆனியன் சமோசா, போலி அதாவது பருப்பு போலி, பருப்பு வடை அதாவது மசால் வடை, இது எல்லாமே ராய்த்தா. இது பார்த்தீங்கன்னா பலாப்பழ பிரியாணி, அதாவது பலாக்காய் பிரியாணி. இது வந்து மட்டன் கீமா புலாவ், கொந்தனகரி. இப்போ இதெல்லாமே நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ப்ரோ எப்படி இருக்குன்னு. சரி ப்ரோ, எனக்கு ரொம்ப புதுசா இருக்கு இந்த பலாப்பழ பிரியாணி. இதுக்கு நான் நம்ம ஊர்ல கூட பார்த்து சாப்பிட்டது இல்லை நீங்க? இல்லையே, நான் எங்க கல்யாணத்திலேயே போட்டாங்க பலாப்பழ பிரியாணி சைடில் ஒரு சின்ன ஐட்டமா. அப்படியா? சரி ரைட், இன்னைக்கு ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்கு. சமோசா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ப்ரோ. சமோசா சூப்பரா இருக்கு ப்ரோ, நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். இப்போ இன்னொரு வாட்டி டேஸ்ட் பண்ணுங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அப்படியே நம்ம இது வந்து மக்களுக்கும் கொடுப்போம். நம்ம ஆனியன் சமோசா ப்ரோ, இதுல வந்து சூப்பரான ஃபிளேவர் வருது. இதுல வந்து உங்க மின்ட்லாம் போட்டிருக்காங்க, நல்லா வேற மாதிரி டேஸ்ட் இருக்கு. அருமையா நம்ம இந்தியாவில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கா? ஆமா ப்ரோ. சரி, சமோசாவை முடிச்சாச்சு. அடுத்த கட்டமா ஸ்வீட் வந்து லாஸ்டா சாப்பிடுவோம். ஓகே ப்ரோ. நம்ம மசாலா வடையை பார்ப்போம் ப்ரோ. பார்க்கறதுக்கே ரொம்ப ஆத்தென்டிக்கா இருக்கு. நல்லா பார்க்கறதுக்கு மொறு மொறுன்னு நல்லா சப்பட்டையா நம்ம ஊர்ல பண்ற மாதிரியே சூப்பரா பண்ணிருக்காங்க. வேர்க்கடலை சட்னி வேற கொடுத்துருக்காங்க. சாப்பிடுங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நம்ம ஆடியன்ஸ்க்கும் சட்னி தொட்டி கொடுப்போம். ப்ரோ நல்லா இருக்கு ப்ரோ. நல்லா அந்த மொறு மொறுன்னு ஒரு மாதிரி கோர்ஸா அரைச்சு நல்லா கரெக்டா இருக்கு நம்ம ஊர்ல பருப்போட. அடுத்த கட்டமா பிரியாணி ப்ரோ, மட்டன் கீமா பிரியாணி எப்படி இருக்குன்னு பாருங்க. மட்டன் கீமா பிரியாணி, அப்புறம் இது நம்மளுக்கு பலாப்பழ பிரியாணி, அது பலாக்கா பிரியாணி. பலாக்கா பிரியாணி என்ன ப்ரோ? பலாக்கா எவ்வளவு பெருசா ப்ரோ போட்டுருக்கீங்க ப்ரோ? சும்மா கறி சிக்கன் பீஸ் மாதிரி இருக்கு. பீஸ் மாதிரி இருக்கே ப்ரோ. சிக்கன் பிரியாணி ஏதாவது மாத்தி கொடுத்துட்டாங்களா என்ன? தெரியல ப்ரோ, சாப்பிட்டு பார்க்கணுமே. இதுதான் பலாக்காயா. அப்படியே சிக்கன் சாப்பிட்ற மாதிரியே இருக்கு, ஆனா கொஞ்சம் சாஃப்டா இருக்கு ப்ரோ. நல்லா டேஸ்டா இருக்கு ப்ரோ, வாசனையா நல்லா இருக்கு ப்ரோ. மட்டன் பிரியாணி கூட மட்டன் கீமா நல்லா இருக்கு. ஆஹா, பலாக்காய் பிரியாணி வேற லெவல், எல்லாருமே ட்ரை பண்ணணும். வெஜிடபிள்ஸ் போட்டா பிரியாணி இல்லைன்னு சொல்றவங்க எல்லாருக்குமே இந்த பலாக்காய் பிரியாணி சாப்பிட்டா அவங்க மனசுல இருக்கிற ஒரு தப்பான அபிப்பிராயத்தை மாற்றி அமைக்கணும்னு தோணும். மட்டன் கீமா பிரியாணியோட பலாக்காய் பிரியாணி தான் வெறித்தனமா இருக்கு. பிரியாணி தான் ஒரு சைடு முடிச்சாச்சு ப்ரோ. பலாக்கா பிரியாணி அப்படியே சிக்கன் பிரியாணி சாப்பிட்ட மாதிரி இருக்கு ப்ரோ. வெறி கட்டுறோம் இந்த வீடியோவை முடிச்சுட்டு. ப்ரோ அடுத்தது இந்த கடையோட ஸ்பெஷல் ஐட்டமான போலி ப்ரோ. போலி ரொம்ப அருமையா இருக்கு. நான் ஏற்கனவே நிறைய வாட்டி சாப்பிட்டுருக்கோம் போலி, சொல்லவே தேவையில்ல. நம்ம ஊர்ல பண்ற மாதிரியே அதே பருப்புல வெல்லம் அதெல்லாம் போட்டு நல்லா அருமையான ஒரு டேஸ்ட். ஏலக்காய் நல்லா போட்டிருக்காங்க, நல்லா ஃபிளேவர் தெரியுது. ஆடியன்ஸும் சாப்பிட்டு மகிழட்டும். கடைசியா ப்ரோ பல ஐட்டம் முடிச்சாலும் கடைசியா இந்த குலாப் ஜாமுன் தான் வேற லெவல் ப்ரோ. வெறித்தனமா இருக்கும். எப்பயுமே எந்த கடைக்கு போனாலும் குலாப் ஜாமுன் ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்படி இப்படி கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் வாயில போட்டாலே கரையுதா என்ன? இது ஒரு போதையா இருக்கு ப்ரோ. போதையா இருக்கா? நம்ம போதை பொருட்கள் எதுவும் உபயோகப்படுத்துறது இல்லைன்றதால ஸ்வீட் சாப்பிட்டாலே ஸ்வீட் நம்மளுக்கு ஒரு பெரிய போதையா தெரியுதோ. சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இவ்வளவு சொல்றீங்க. சூப்பரா இருக்கு ப்ரோ, சாப்பிடுங்க ப்ரோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்ன சேனல் ப்ரோ? காட்டுவாசி. பாய் பாய்.